சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நம் தேவன் நல்லவர், மகிமையானவர். நம்மளை 4 மாதம் நம்மளோடு கூட அவர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தி இருக்கிறார். போதுமானவராக இருந்திருக்கிறார். திருப்தியாக்கி நடத்தியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பதே நமக்கு பலன். கர்த்தர் நம்மோடு இருப்பதே, அவருடைய சத்தியம் நிறைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள் இருந்து கிரியை செய்வதே நம்ம எல்லாவற்றிற்கும் ஜெயமான வாழ்க்கை வாழ அது போதுமானதாக இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லி துதிங்க. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லமை படைத்தவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அவர் நாமம் அதிசயமானது. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் நாமம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. அப்படிப்பட்ட தேவத்தை நமக்கு சமயமாக கொண்டிருக்கிற நம்ம பாக்கியம் நிறைந்தவர்கள். ஆகையால் உங்கள் இருதயம் எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிப்பதாக. தேவ கிருபையால், தேவ அபிஷேகத்தால், தேவ பிரசன்னத்தால் எப்பொழுதும் அவர் இரத்த கோட்டைக்குள்ள மறைந்து ஜீவனுள்ள வார்த்தையை அறிக்கை செய்து அவர் இரத்தத்தால் மூடப்பட்ட நிலையில் தேவனை மகிமைப்படுத்துங்க, துதிங்க. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. புது நன்மைகளை தருவார். ஒருவேளை இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ரிசல்ட் கொடுத்து தேவனுக்கு சித்தமான காலேஜுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வாராக. 10th முடிச்சு 11th சரியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னும் அநேக நன்மைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் இந்த மே மாதத்திலும் நம்மோடு இடைப்பட பேச கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த மே 1ஆம் தேதிக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த மாதத்திலும் நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் கைவிடாதபடி, விட்டு விலகாதபடி உங்கள் சமூகம் முன்னும் பின்னும் சென்று காத்து கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா பயத்தினாவையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லா கலக்கத்தினாவையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த மாதத்தை நான் எப்படி நடத்துவேன், என்ன செய்வேன், அநேக செலவுகள் இருக்கிறதே என்று சொல்லி யார் யார் உள்ளத்தில் கவலையும் பாரத்தோடு இருக்கிறார்களோ அப்பா, நீங்கள் அப்பா உங்களை தேடுகிற வேலையில் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திச்சு அதிசய விதத்தில் நீங்கள் நடத்தும்படியாக அப்படிப்பட்டவர்களுடைய கரத்துக்குள்ளே கொடுக்குறோம்ப்பா. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க சுவாமி. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அப்பா கோடை நாட்கள் அப்பா, உஷ்ணங்கள் சரீரத்தை பாதிக்காதபடி, தீய வியாதிகள் வராதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தீய வியாதிகளுக்கும் விலைக்கு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க சுவாமி, காத்து கொள்ளுங்க. கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொருவரோடு தங்கியிருக்கட்டும். நீங்க இன்றும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. வல்லமை நிறைந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தாவின் ஆள்கைக்குள் முற்றிலும் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். தேவன் நமக்கு எப்படி இருக்க போகிறார்? மே மாசத்திலையும் அடைக்கலமாக இருக்க போகிறார், கேடயமாய் இருக்க போகிறார். தேவன் நமக்கு துர்கமாக இருக்க போகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யார் எனக்கு அடைக்கலம் தருவா? யார் என்னை காப்பாற்றுவா? யார் என்னுடைய பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து,
சோதனையிலிருந்து என்னை யார் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை இவ்வளோ வேதனையா இருக்கிறதே, எனக்கு யார் உதவி செய்வா? எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ பண தேவை இருக்கு, எனக்கு யார் உதவி செய்வா? என்னுடைய தொழில் இவ்வளோ நஷ்டத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேனே, இதனால் நான் கடன் பட்டு விட்டேன், இந்த கடனை நான் எப்படி அடைப்பது? எனக்கு தெரியாத நிலையில ஒருவேளை நீங்க திகைத்து போய் நிற்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு வியாதியின் பலவீனத்தினால அடிக்கடி நான் நோய்வாய்ப்பட்டு எல்லா பணமும் விரயமாயி சரீரத்தில் இன்னும் சுகம் கிடைக்கல என்று ஏக்கத்தோடு பயத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். வேத வசனம் சொல்கிற கர்த்தர் நமக்கு அடைக்கலம், நமக்கு பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாய் இருக்கிறார், நமக்கு கேடயமாய் இருக்கிறார். அவர் தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலம் கொடுப்பார். அவர் தமது ஜனத்தை எல்லா தீங்கும் விலைக்கு காக்க போதுமானவராக இருக்கிறார். அவன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை. உங்களுக்கு விரோதமா எழும்பி வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கோட்டையாக வருவார். எத்தனை தீய ஜனங்கள் மூலம் வருகிற அம்புகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை குற்றப்படுத்துகிற எல்லாவித தீய ஜனங்களுடைய வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க அவர் வலிமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க, முழு பலத்தோடு தேடுங்க, முழு அன்போடு தேடுங்க, முழு மனதோடு தேடுங்க, பரிசுத்த உள்ளத்தோடு தேடுங்க, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க தகப்பனாக இந்த மாதத்தில் உங்களோடு கூட வருவார். எத்தனை விதமான மழை வந்தாலும் சரி, காற்று வந்தாலும் சரி, கர்த்தர் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா? இன்னும் என்னென்ன விதத்துல காரியங்கள் தடைப்பட்டு இதனால சோர்ந்து போய் வெக்கப்பட்டு போயிடுவனோ என்று பயத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். உங்களுக்கு அடைக்கலமாக கோட்டையாக உங்களை சூழ்ந்து கொள்வார். சூழ்ந்து கொள்ள உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமாக துணையாக நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்தில் வல்லவர். உங்கள் சத்துருக்களை அவர் தோற்கடிக்க மேல கர்த்தருடைய வல்லமையால் உங்களை நிரப்பி ஜெபத்தின் மூலமாக சத்துருடைய கிரியைகளை முறியடிக்கத்தக்க வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஜெபிக்க வைப்பார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுதும் பரிசுத்த ஆவியான ஜெயக்கொடியை ஏற்றுவார். இருதயம் கலங்காது இருப்பதாக, இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. உங்க சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் தான் நிரம்பி வழியும். பயப்படாதீங்க. இந்த மாதம் முழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையும் உத்தமமாக கர்த்தரை தேடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த மாதத்துல பாதுகாப்பார். உங்க தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் அருள்வார். பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய தேவைகளை கொடுப்பார். என்னென்ன தேவைகள் குறைபட்டு இருக்கீங்களோ இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க.
கெட்டுக்கொள்வீங்க. என் நாமத்தில் எதை கேட்ட தருவேன்னு சொல்லியிருக்க. உங்களுடைய ஆபத்து காலத்திலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா வருவார். உங்களுக்கு கோட்டையா இருப்பார். உங்க இருதயம் கலங்காமல் சோர்ந்து போகாமல் இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை கனப்படுத்துங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தாவீது கருணை கிருபையை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் மிதித்து போடத்தக்க வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படுவதை காண்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய தழும்பு நிறைந்த கரம் வியாதி பலவீனங்களை குணமாக்குவதை காண்பீர்கள். ஜெபிங்க, சுகத்தை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா சுகப்படுத்துவார், பலனடைய செய்வார். பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கண்ணின் மணி போல காப்பார். நம் நேசிக்கிற தேவன் சதா காலமும் உயிர் உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர். அவருடைய வல்லமைய இந்த புதிய மாதத்திலும் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபித்து ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வல்லமையை ருசி பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் இருந்து உங்களை நடத்துவாராக. இருதயம் கலங்காது இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறாப்பா. நீங்க அதிசயத்தை செய்ய போதுமானவர், வல்லமையின் தேவன். இந்த நாளிலும் ஒவ்வொருவரோடு கூட தங்கிருங்கப்பா. மகிழ்ச்சியாக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. இந்த வெயிலின் உஷ்ணம் சரீரத்துக்கு தீங்க விளைவிக்காதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வருவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். God bless you.